வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 9 ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிற சாப்டரில் இருக்க லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ அப்படின்னா இது எதுக்காக போடுறோன்னா, இட் இஸ் ஹெல்ப் டு டிட்டர்மைன் த எபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் டு ரீபே இட்ஸ் டெப்ஸ் இன் த லாங் ரன். நம்மளுடைய பிஸ்னஸ் கன்சர்னுடைய எபிலிட்டி எப்படி இருக்குது ரீபே பண்ணுறதுல, லோனை ரீபே பண்ணுறதுல நம்மளுடைய எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ போடுறோம். இந்த லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ வந்து 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, செகண்ட் ஒன் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ, தேர்ட் ஒன் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஓகேவா, இந்த மாதிரி 3 டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 3 டிவிஷன்ஸை பற்றியுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ வீடியோவில் பாருங்கள், லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, செகண்ட் ஒன் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ, தேர்ட் ஒன் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஓகேவா, இந்த மாதிரி 3 டிவிஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் கால்குலேட்டட் டு அக்சஸ் த லாங் டேர்ம் சால்வன்சி பொசிஷன். அதாவது உங்கள் பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து லாங் டேர்ம் சால்வன்சி பொசிஷன் எப்படி இருக்குது, லாங் டேர்முக்கு நம்ம வாங்கியிருக்கிற அந்த லோனை வந்து நம்ம எந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறோம், அந்த பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ போடுறோம். ஓகேவா, இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து எந்த ரெண்டுக்குரிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங் டேர்ம் டெப்ட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கும் லாங் டேர்ம் டெப்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. உங்களுக்கு இப்போ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோனா என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. இதுதான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஓகே, இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, லாங் டேர்ம் டெப்ட்னு கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் டெப்ட்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லாங் டேர்ம் டெப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அதர் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். இது எல்லாமே லாங் டேர்ம் டெப்ட் தான். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுதான் லாங் டேர்ம் டெப்ட். நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்டு. ஓகேவா, இப்போ லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, டோட்டல் அசெட் மைனஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை கண்டுபிடிக்கக்கூடிய இன்னொரு ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சம்மை போட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்கள். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ லோவாக இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து லோயர் ரிஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஹையராக இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து ஹை ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ இந்த ரேஷியோ வந்து 1:1 அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சுன்னா அதுதான் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து 1:1 அப்படிங்கிற டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சம்மு போடுறோம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அதுக்காக தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நம்ம சம்மை பார்ப்போம். 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் 4 தான் நான் பார்த்துருக்கேன். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, அந்த டேட் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டோட டேட்டு. ஸோ ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி, அதாவது அசெட்டும் லைபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுதான் சம்மு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோக்கு முதல்ல சொல்யூஷனில் எப்பயுமே என்ன கேட்டிருக்காங்களோ முதல் நீங்கள் ஃபார்முலா தான் எழுதணும். ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லாங் டேர்ம் டெப்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இங்கே லாங் டேர்ம் டெப்ட்டில் என்ன இருக்குது, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் மட்டும்தான், அதாவது டிபென்ச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது 80,000. அப்போ இது மட்டும்தான் வந்து லாங் டேர்ம்
டெப்டில் வரணும், வேறு எதுவும் வராது, கரண்ட் லைபிலிட்டிஸ் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும், இப்போ இந்த டிபென்ச்சர்ஸை வந்து நம்ம அங்கே எழுதிடுவோம், லாங் டேர்ம் டெப்டில் வந்து எழுதிடுவோம். அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அப்போ 1 lakh + 60,000, 1,60,000 தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. பாருங்கள், லாங் டேர்ம் டெப்டில் டிபென்ச்சர்ஸ் மட்டும்தான், அதனால் 80,000 ருபீஸ் எழுதியிருக்கோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் 1 lakh + 60,000, 1,60,000 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை அப்படியே ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். லாங் டேர்ம் டெப்ட் வந்து 80,000 டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து 1,60,000, அதை போட்டாச்சு. இப்போ 4040 நம்ம கட் பண்ணிடலாம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் நம்ம, அப்போ தான் ரேஷியோ கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ 4040 கட் பண்ணியாச்சு. இப்போ 8 மேலே வந்து 1 வரணும், இங்கே வந்து கீழே 2 வரும். ஓகேவா? டினாமினேட்டரில் 2 வரும். இப்போ நம்ம இதையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.5:1. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இதுதான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம இதை கேல்குலேட் பண்ணணும். இப்போ இந்த கன்சர்ன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லோயர் ரிஸ்கில் தான் இருக்குது. ஓகேவா? 1:1 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து சாட்டிஸ்ஃபைட் லெவலில் நம்ம பிஸ்னஸ் கன்சர்ன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரையில் 0.5:1 வந்திருக்கு. அப்போ இது வந்து ரொம்ப லோயர் ரிஸ்கில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரிஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து கேல்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ. ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் பார்ப்போம். பாருங்கள், ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ கிவ்ஸ் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டு டோட்டல் அசட்ஸ். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கும் டோட்டல் அசட்டுக்கும் இடையில் உள்ள ப்ரப்போர்ஷனை சொல்கிறது தான் ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ shows the extent to which the total asset have been financed by the shareholders fund. It is calculated as follows. ஓகேவா? எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பாருங்கள். ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டிவைடட் பை டோட்டல் அசட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ is the proportion of fixed income bearing funds to equity shareholders fund. ஓகேவா? ஃபிக்ஸட் இன்கம் வரும் இல்லையா, ஃபண்ட்லேருந்து ஃபிக்ஸட் இன்கம் வரும், அதுக்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கும் இடையே உள்ள ப்ரப்போர்ஷன், அதை தான் வந்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோன்னு சொல்கிறோம். ஃபிக்ஸட் இன்கம் பீயிங் ஃபண்ட்ஸ் இன்க்ளூட் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் பியரிங் ஃபண்ட்ஸ். ஓகேவா? ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஃபிக்ஸடாக வர்றது அல்லது டிவிடெண்ட் வருது, அதை பேஸ் பண்ணி போடக்கூடியது தான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. பாருங்கள், அதனுடைய ஃபார்முலா ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இதுதான் வந்து கேபிட்டல் கியரிங்குரிய அந்த ரேஷியோ. ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் வரும், எதெல்லாம் சேர்ந்தால் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பாருங்கள். அந்த ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் டிவிடெண்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் வரும்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் கேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாமே ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் டிவிடெண்ட்டுக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, அதுக்குள்ளே என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.